சமூக வலைதளங்களையும் தொடர்ச்சியா ஒவ்வொரு சமூகத்தினரும் அவங்களுடைய சமூகத்தை வளர்க்கறதுக்காக வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதை தடுக்க அது நோய் தான். நீங்க பாருங்க, இததான் அண்ணல் அம்பேத்கரும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு மனிதன், என்னை மாதிரி எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் இருக்கிற சக மனிதனை தாழ்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று ஒரு சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி தான் உயர்ந்தவன் என்று எண்ணத்தில் சுகம் காணுகிற ஒரு மனநிலை மன நோயை தவிர வேற என்ன? நான் கேட்கிறேன், நான் ஒண்ணுல என்னதுல தாழ்ந்துட்டேன்? உன்னை மாதிரிதான் நானும் பிறந்திருக்கேன், உன்னை மாதிரிதான் எனக்கு ரத்தம் ஓடுது. அப்ப என்ன இதுல எதுல நான் தாழ்ந்துட்டேன், நீ உயர்ந்துட்ட சொல்லு. உலகத்திலே உயர்ந்தவன் என்று இருந்தால் உழைத்து விளைய வைத்து உலகத்தாரின் பசிக்கு உணவளிக்கிற ஒரே குடி உழவர் குடி தான் உலகத்திலே உயர்ந்த குடி. அதுல நான் எங்க தாழ்ந்துட்டேன்? என்னது இது கொடுமை? இது அது அந்த மாதிரி வருகிறது. கடும் நடவடிக்கையில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா தூக்கி உள்ள போடுவான், போட்டா வெளியில வர முடியாது, முடிஞ்சு அப்படின்னு நடவடிக்கைகள் சட்டத்தை வச்சு நடவடிக்கை எடுத்து ஒடுக்கினாலே ஒழிய இந்த மாதிரி சிந்தனைகள் வளர்ந்து கொண்டே வருவது அது இந்த தலைமுறையில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு முன்னவர்கள், அறிஞர்கள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் எவ்வளவோ பேர் போராடி, மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் போராடி வந்தும் இந்த தலைமுறை பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ள அருவாலை பைக்கூட்டில் வச்சு போய் வெட்டுவான் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது.